ஹலோ காய்ஸ், how are you all? தெரியும் ரொம்ப நாள் வீடியோ போடலை, அதுக்கு மன்னிச்சிடுங்க. எனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ எனக்கு பிடிச்ச படத்தை பார்த்து ரியாக்ட் பண்ணலான்னா அதை இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் நான் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு அதை சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்தது கூலி படம். அஃப்கோர்ஸ் நான் ஃபஸ்ட் டேவே பார்த்துட்டேன், போட்டு ஏதாவது பொழந்ததையும் நல்லா ரசித்து பார்த்துட்டேன். அதை உங்களோட பார்த்து ரியாக்ட் பண்ணுங்கிறதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் செக்மெண்ட். எத்தனை சொன்னாலும் இது தான். வாங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கம் போவோம். நெக்ஸ்ட்டு டிகோடஸ். எந்த ஒரு க்ரைம் சீனுக்கும் போலீஸே வரல. ஏன் சார்? லோக்கி போலீஸாக காமிச்சிருக்கோம் படத்தில். டிகோடஸ் எந்த சீனில்? யாரை சொல்கிறீங்க? லோக்கி ஷோபி நடிச்சு தாராம். ஃபேஸ் ரியாக்ஷன் வேறு பயங்கரமாக இருக்குது. வேறு இன்னும் என்னென்னதான் இருக்குது? எவ்வளோ தான் போய்கிட்டே இருக்கும் போல். படத்தை ரிவெஞ்ச் எடுக்கலை லோக்கி. படத்தில் ரிவெஞ்ச் எடுக்கலை, லோக்கி தான் ரிவெஞ்ச் எடுத்திருக்கா. சரியான மீம். ஆஃப்டர் சீயிங் ட்விட்டர். அது எப்படிடா ஒரு டைரக்டரை வாண்டடாக அடிக்கிறீங்க? டாய் மாப்பிள்ள ஒரு வழியாக ஆகஸ்ட் 14 கூலி கிடச்சிருச்சுடா. புக் பண்ணிட்டு ரெடியாரு. வேறு லெவல் மாப்பிள்ள. நீங்கள் சரியா? எந்த தேட்ரு? ஆனந்த் தேட்டருடா. சென்னையில் அப்படி ஒரு தேட்ரு இருக்கா? எந்த ஏரியா? மதுராந்தகம்னு போட்டிருக்கு. அப்படியே அது செங்கல் போட்டுடா. அடங்கொப்பத்து தாமரைன்னு தலைமுழுக. அப்படி போய் பார்த்தோம்ல நிலமை என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க கைஸ். பூஜாக் டே பியான்சைன்னு மோனிகா சாங்கு. நல்லா மனசு விட்டு சந்தோஷமாக ஆடப்பாவீங்களா? அங்கிள் நான் எப்படி பார்த்தா உங்களை தான் போட்டு அடிக்கணும். மாற்றி கூலி படத்தை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி. ஏசு 2.5 years ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷன் கூட போகாமல் இன்டெலிஜென்ட்னு கூலி பிரியாணி கிண்டி கொடுத்த லோக்கிக்கு இந்த அடினா அப்போ கேசரி கிண்டிட்டு இருக்க நிலைமை என்ன ஆகுமோ? ஜனநாயகன். ஓஹோ, இப்போயே இங்கேருந்து அங்கே பார்க்குறீங்களா? என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆட் பண்ணி வச்சுப்போம். அடி வாங்க வேண்டிய வாட்டு நிம்மதியாக சுற்றிட்டு இருக்கா. மன்னிச்சு விட வேண்டிய கூலி ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கா. லைஃப் இஸ் அன்பிரிட்டபிள். கூலி. நெக்ஸ்ட்டு பேசுறாங்களே, ஒரு நாளாச்சும் அந்த குழந்தைய தூங்க வச்சிருப்பாங்களா? தூங்க வச்சதே கிடையாது. அந்த ஆள் நெஞ்சிலேயே தான் அந்த குழந்தை தூங்கும். நான் ஒன்று சொல்லுவேன், படம் இவனுங்க சொல்கிற அளவுக்கு மோசம் இல்லை, நல்லா தான் இருக்குது. தேவாட்டு காலேஜா பிஃபோர் 30 years. நீ என்ன பண்ணுற? டெனிம் ஷர்ட்டு ஸ்னீக்கர்ஸ்லாம் போட்டு ரெடியாக ரூம்குள்ளேயே இருக்கணும். நான் எப்போ சிக்னல் தரேனோ அப்போ வெளியே வந்தால் போதும். என்ன சூப்பரா? நானும் கூலி உட்காந்துற மாதிரி தான். அப்படியா? நல்லா ஃபைட் பண்ணுவீங்களா? இல்லைங்க, எப்போ ரூம்குள்ளே தூங்கிட்டு இருப்பேன். போதும் கைஸ், போதும். நெக்ஸ்ட் சொல்லு. இப்ப என்னோட வயசு 26. நான் மாசம் 13,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். நான் 11,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். பேங்க்ல வேலை பார்க்குற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை பண்ணிப்பேன். எனக்கு 32 வயசு இருக்கும்போது ஊர பக்கத்துல 1.5 கிரவுண்ட் இடத்த வாங்கி அதுல 1500 ஸ்கொயர் ஃபீட்ல டபுள் பெட்ரூம் வீட்டை கட்டுவேன். என்னுடைய புள்ளைய டான் போஸ்கோ ஸ்கூல்ல படிக்க வைப்பேன். எனக்கு 53 வயசு ஆகும்போது அவனுக்கு 23 வயசு ஆகும். அவன் படிச்சு முடிச்சதும் 15,000 ரூபாய் சம்பளத்துல அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்பேன். அவனுக்கு 29 வயசு நடக்கும்போது அவனுக்கு 4 லட்சம் செலவு பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். எனக்கு 58 வயசு ஆனதும் கையில 14,90,000 ரூபாய் பணத்தோட ரிட்டையர்மெண்ட் கிடைக்கும். மாசம் 8,000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கும். நானும் என் பொண்டாட்டியும் எப்படியில வர வெட்டி வச்சுக்கிட்டு ஊட்டி கொடைக்கானல் ஊராவும் மலேசியா சிங்கப்பூர் 4 நாளாவும் சுத்துவோம். ஏய் என்னடா அது 58 68 அடிச்சு போயிட்டே இருக்கா? அத தவிர சொந்த ஊரான கும்பகோணத்துல 3 கிரவுண்ட் இடத்த வாங்கி அங்கதான் என்ன புதைக்கணும்னு எழுதி வச்சிட்டு 72 வயசுல செத்து போயிடுவேன். சொல்லு. இப்ப சீமான் அப்படின்னு ஒருத்தர் ஒரு 15 வருஷமா ஒரு சாதாரண நடிகர் முதலமைச்சர் என் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்ற பயம்னா, அப்போ அந்த சாதாரண நடிகர் படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற முதலமைச்சர் பயம் இல்லையா? அது உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதுடா. இன்னர்மி ஒரு மாதிரி உங்களுக்கு தெரியாதடா. உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதாடா. இன்னர்மி ஒரு மாதிரி உங்களுக்கு தெரியாதடா. In every aspect, this film is very close to my heart. Love, family, friendship, everything I wanted to say I found in this film. No matter how many years passed, this movie will never leave me. 3 years சுத்துச்சோம். அதுக்குள்ள 3 வருஷம் ஆயிடுச்சாங்க. அப்பா என்னடா கட்சி நடத்துறீங்க நீங்க? வங்கம். அதுக்கப்புறம் அவன் புள்ளைய சொல்ல சொல்றீங்க. இதேதான் வேலையா உங்களுக்கு? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.
நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன லவடிக்க பால். What the F? Next. This film will face hate like no Tamil film ever fueled by politics too. அதுக்குள்ள ஜனநாயகனுக்கு இப்பயே விட்ட போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. டேக் பண்ணி வைப்போம், தேவைப்படும். ஜனநாயகன் நெக்ஸ்ட்டு. ஆமையன் அனில் பிரியாணிக்குன்றவனுக்கு இந்த அடி அடுத்த பொங்கலுக்கு கேசரி ஒருத்தர் வரான். அடுத்த படம் ஆதிக்கா ஆர்ஜேபின்னு வச்சுக்கிட்டு கேசரியை பற்றி கவலைப்பட்டு இருக்கானுங்க. ஆடா பாவீங்களா. அரண்டா ஐக்கியல் 26 இருக்குடா. என்ன சார் கிரீன் டீ. கீழே என்ன சத்தம்? சார் லாபியில் டிவி சார். என்ன கிரிக்கெட் மேட்சா? இல்லை சார், அஞ்சுரூவா டாக்டரோட இன்டர்வியூ சார். Who's that? நான் 5 வயசா இருக்கும்போது எனக்கு ஏதோ தலையில அடிபட்டு அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்து. எல்லா நீட்டும் போயிட்டு இருக்கானுங்க. சார் இவர் டாக்டர் மாறன், 5 ரூபா டாக்டர். ரீசெண்டா பயங்கர ஃபேமஸ். இவருக்கு அவார்டு கொடுக்க போனப்பதான் நம்ம அர்ஜுன் டாக்டர் அந்த மேஜிக் ஷோல. சோ எஸ் மெஜிஷியன். ஆனா அதே சமயத்துல இந்த அனஸ்தீசியாவை ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ண விருத்த வச்சு பார்க்கும்போது he must be a டாக்டர். அனில்ஸ் இவ்வளோ ஸ்டார்ஸ் ஹைப் இருந்த கூலிக்கே இந்த அடினா அங்கே ஒருத்தன் எதை கிண்டிட்டு இருக்கானோ தெரியலையே. கேசரி வரட்டும் வந்தா பார்த்துக்கலாம் கைஸ், வந்தா பார்த்துக்கலாம். லிங்கு பாய் வித் என் நம்பர் ஆஃப் ட்விஸ்ட் இன் அஞ்சான். ஆடியன்ஸ் டே நல்லா போதுண்டா லிங்குடா. இரு கடைசியாக ஒரு ட்விஸ்ட் வச்சுக்கிறேன். அந்த ஹிஜா போட்ட பொண்ணு தான் சமந்தா, நல்லா இருக்குல்ல. டே எல்லாம் போதுண்டா. டே ஆளா ஐயோ அல்லான்ட்ட கை. சாரி தப்பாக பிடிச்சிட்டேன். லிங்கு பாய் வித் என் நம்பர் ஆஃப் ட்விஸ்ட் இன் அஞ்சான். ஆடியன்ஸ் டே ஆளா போதுண்டா லிங்குடா. இரு கடைசியாக ஒரு ட்விஸ்ட் வச்சுக்கிறேன். அந்த ஹிஜா போட்ட பொண்ணு தான் சமந்தா, நல்லா இருக்குல்ல. 11 years பஞ்சானா மாசம் நீ. Someone asked me, what is your weakness? I'm sensitive, smaller things hurt me. What's your strength? Little things makes me happy too. Next. ஒரு நாள் ஃபுல்லாக யார்ட்டையும் பேசாமல் ஃபோனை நோண்டிட்டு சாப்பிட்டு தனியாக ஒரு ரூமில் இருந்திருக்கியா? சாலை யார் நீ? டெய்லி அப்படிதான்டா இருக்கு. ஜனநாயகன் Saudi is in Malaysia, set to place in Christmas 2025, and the team plan to bring up 30 Kollywood celebrities to event exclusive Rajinikanth, Kamal Haasan, Dhanush, Surya, Vikram, Shankar and STR, etc. Wow. Ready then, needed all the healing she would offer. She the truth was I was crippled by the thought of having blood upon my head for many men. Body, thought about it doesn't freedom, calling on my name to be the leader that they needed when they kneel and see the through the night so they can see the sun. நீயும் தூரம் போக நெஞ்சு புண்ணா கிடந்தேன், ஒப்பாதம் போகும் பாத வழி மண்ணா கிடந்தேன், கால தாண்டி உயிர் ஊரக்கணினேன், ராச வந்தா உலகெல்லாம் அடைஞ்சேன். Ready then, needed all the கிராக்கு அனில்ஸா. நெக்ஸ்ட் இந்த அம்மா அவ்வளோ என்னதான் சொல்கிறாங்க. விஜய் சூர்யா கிளாஷ் மூவி பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் டிரான்ஸ்லேட் தமிழ். சூர்யா மோதல் படங்களின் பாக்ஸ் ஆஃபீஸ் அறிக்கை. சிவகாசி 33 crores விசஸ் கஜினி 52 crores வெற்றி கஜினியா. 2011 வேலாயுதம் 60 கோடி 7ஆம் அறிவு. 90லேருந்து 150 கோடி வெற்றி 7ஆம் அறிவு. இது போதாதிலும் சூர்யா படங்கள் அதிக வசூல். கிராக்கு அனில்ஸா. ரைட். எனக்கு சினிமா ஆசை வர முக்கியமான காரணம் விஜய் சார். அவர் ஃபர்ஸ்ட் அவரோட ஆரம்ப காலத்துல அவரோட போட்டோவே ஒரு வார இதழில் போடுறதுக்கு முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அவரு ஒரு ஸ்கிரீன்ல மாஸ் பண்ணணும்னா அவர் வரணும்னு கூட இல்ல, அவரோட போட்டோ வந்தா போதும். வா
எனக்கு சினிமா பயங்கரமாக எடிட்டாக இருக்கு இதெல்லாம். நெக்ஸ்ட்டு கருப்பு பாக்ஸ் ஆஃபீஸ் மாசக்கரா 500 crores எடிட். படம் ஷூட்டிங் முடிச்சாங்களா தெரியல, அதுக்குள்ள கலெக்ஷன் பட்டியா? Sandesh Samson has said yes to RCB. The problem is that RCB didn't ask him anything. They haven't said anything since 5th June to ஆடா பாவீங்களா. த்ரெட்டு பக்கம் போய் பார்ப்போமா, த்ரெட்டில் என்னதான் இருக்குண்ணே, அதெல்லாம் பார்த்தாச்சு. அது பெஸ்ட் டிஜிட்டல் இன்வென்ஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் தட் டு பி ஃப்ரீ. VLC தான் வேற லெவல் படைப்பு. The villains that got defeated. சரி இருங்க பாய், முடிச்சு விட்டீங்க போங்களா. சரி ஓகே, த்ரெட்ஸில் ஒன்றும் இல்லை, வாங்க ரெடிட் பக்கம் போவோம். ஐ திங்க் தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் சந்துன்னு சொல்லப்படுற சோஷியல் மீடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். எல்லா மீம்ஸ் எவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் டைம் எடுத்து பொறுமையாக ஃப்ரீ டைம் எடிட் பண்ணி ஒவ்வொன்றா உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஹேவ் சம் சஜஷன்ஸ் ப்ரோ, இதை பற்றி நீங்கள் ரியாக்டே பண்ணல அப்படின்னு ஏதாவது இருந்தாலும் ஜஸ்ட் லெட் மீ நோ. ஸோ என்னோடய ஃப்ரீ டைமில் எல்லாத்தையும் நான் பார்த்து ரியாக்ட் பண்ணி என்னோட ஒப்பீனியன் என்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆர் இஃப் யூ ஹேவ் சம் சஜஷன்ஸ் ப்ரோ, இது எப்படி பண்ணுங்கள், எனி ஃபீட்பேக் ப்ரோ, இது எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், எதுவாக இருந்தாலும் சரி, ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் கமெண்ட்ஸ். ஐ வில் த்ரூ ஆல் யூர் கமெண்ட்ஸ். If you want to support me, hit that subscribe button. That's the only way you can support any upcoming YouTubers like me. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கூட சீக்கிரம் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். Bye bye. See you all. Peace out.